ஸோ ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்லேயே எப்படி இந்த ஷீட் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் எப்படி இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணுறது அதெல்லாமே வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஷீட் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். அண்ட் ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கலர் ஆட் பண்ணலாம், துணியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே சிம்பிளான ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐ, நோஸ் அண்டு லிப்ஸ் இதுக்கெல்லாமே வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ வைக்கும் போது உங்களோட ஐஸுக்கு நேராக ஒரு டாட் அண்டு நோஸுக்கு நேராக ஒரு டாட் அண்ட் லிப்ஸுக்கு நேராக ஒரு டாட் இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த துணியவே மறுபடியும் இந்த மாதிரி இன்சைடு வர மாதிரி, அதாவது உள்பக்கம் வந்துட்டு மடித்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஏரியா தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஏரியாவுக்கு மட்டும் இந்த மாதிரி எகெயின் ஒரு ஃபோல்டிங் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு எகெயின் உள்ளே வந்துட்டு மடிக்கிறீங்க. ஸோ மடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச அந்த லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ அந்த லைன்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வி மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ஏரியா வந்துட்டு 2 இடத்துலையுமே வரணும் அப்படின்றக்காக நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு கீழே மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஆர் வி ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இப்போ ஃபோல்டிங் பண்ணதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம 2 கோடு வந்துட்டு கீழே போட்டிருந்தோம் இல்லையா, நோஸுக்கும் அண்ட் லிப்ஸுக்கும். ஸோ நோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட்டிங் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் லிப்ஸுக்கு வந்துட்டு வி மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம மார்க் பண்ண ஏரியாவில் இதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இது ரேண்டமாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். நம்ம போடும்போது நம்ம எப்படினாலும் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சைடில் ஒரு கட்டிங் அண்ட் இந்த சைடில் ஒரு கட்டிங். ஸோ இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஷீட் மாஸ்க் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் வாட்டருக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச சாதம் இருக்குது இல்லையா, சாப்பாடு. ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடிய சாதம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளே மாதிரி நல்லா வந்துட்டு ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் ரைஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அண்ட் பத்தலைன்னா நம்ம அகெயின் வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரைஸ் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரைஸ் வாட்டர் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு வாட்டரில் வச்சு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு டர்ட்டும் இல்லாத மாதிரி. ஸோ டேபிள் எல்லாமே போட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அங்கே டஸ்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா அதுவுமே இந்த கிளாத்தில் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி வாட்டரில் நல்லாவே அலசி நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு க்ளீனாக எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு இந்த கிளாத்தை வந்துட்டு நல்லாவே போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த ரைஸ் பேஸ்ட் வந்துட்டு படணும். ஸோ அந்தளவுக்கு அதை நீங்கள் அந்த ஸ்பூனில் போட்டு நல்லாவே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாஸ்க்கை வந்துட்டு 15 to 30 மினிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒரு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த ஷீட் மாஸ்க் வந்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே உங்களோட ஃபேஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவே சில்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ரைஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மாஸ்க் ப்ளஸ் ரைஸ் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு உங்கள் ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை சில்லுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால இது ஒரு ஷீட் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஸ் எல்லாமே நல்லா மினிமைஸ் ஆகும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு அஃபோர்டபுளாக ஷீட் மாஸ்க் வந்துட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரைஸ் வாட்டர் ப்ளஸ் மாஸ்க் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நிறைய டைப்பில் இது செய்யலாம். லைக் நீங்கள் வந்துட்டு பொட்டேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ணலாம், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் வந்துட்டு நீங்களே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் வந்துட்டு ரைஸ் மாஸ்க் மட்டும்தான் இன்றைக்கி பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் அண்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே விடாமல் ஜஸ்ட் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் என்னோடய ஸ்கின் ரொம்பவே நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூதிங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம சில்லுன்னு ஒரு ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வந்துட்டு தூக்கி போடணுன்னு அவசியம் கிடையாது. இதை வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது பொட்டேட்டோ ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அகெயின் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை. அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.